எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். இன்றைக்கு புதிய கதை. இந்திரா சௌந்தரராஜன் எழுதின இறையுதிர் காடு முதல் பாகத்தை கேட்க தயாராகுங்க. நான் சொல்றதுல ஏதாவது தவறுதலாவோ பிழையாவோ உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கூட தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நல்லா சொல்லியிருக்கேன் அப்படின்னு மனசுல தோணுச்சுன்னா அதையும் ஒரு வரி கமெண்டா போடுங்க. ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதைக்குள்ள போலாமா? அன்று அந்த வானம் வெகு அழகாக இருந்தது. யானை தலை போன்ற ஒரு மலைப்பாறையின் மேல் நின்று கொண்டு சில்லென்ற காற்றானது திறந்த மார்பின் மேல் பட்டு இடம் வலம் என்று இரு கூறாய் பிரிந்து சென்ற நிலையில் அதன் சிலுசிலுப்பை ஒரு சுக அனுபவமாய் உணர்ந்து அப்படியே அண்ணாந்து விண்ணகத்தையும் பார்த்தபடி இருந்தான் அந்த 30 வயது இளைஞன். கூம்பு போல் முடிந்திருந்த தலைமுடியை அவிழ்த்து விட்டதில் அவையும் காற்றில் பறக்கும் கேசக்கொடியாயின. அப்படியே அவன் விண்ணை பார்த்தபோது ஒரு உள்ளான் குருவி கூட்டம் வியூகம் வகுத்து செல்வது போல் சீரான இடைவெளியில் சிறகசைக்கும் ஒரு வினைப்பாடும் இன்றி உடம்பாலேயே விசைப்பை நிலைப்படுத்தி பறந்து கொண்டிருந்தன. விடிவெள்ளி அவிந்து ஆதித்தன் நிமிர்ந்ததில் கிழக்கு வானில் கொல்லன் ஊதிடும் தணல் நெருப்பு போல் ஒரு வெளிச்சம். அந்த இளைஞன் பாறை மேல் நின்றபடியே ஆதித்தனை வெறித்தான். அரைக்கோளம் கடந்து மறுகரையின் முதல் பாகையில் அது முழுவதுமாக காட்சி தந்தது. அதை கண்ட மாத்திரத்தில் அவன் கைகளை குவித்தான். மார்பை நிமிர்த்தினான். அவனது சரீரம் விடைத்தது. அவனிடம் சூரிய வணக்கம் ஆரம்பமானது. அப்போது அவன் மூச்சை மிக உச்சமாக உள்ளிழுத்து விட்டான். 12 முறை அவ்வாறு செய்தவன் அதன் பின் பாறை மேல் விழுந்து வணங்கி பின் எழுந்து நின்று என்று 12 முறை ஆதித்ய வணக்கம் புரிந்தான். 12வது முறை அவன் விழுந்து வணங்கிய தருணம் அவன் கண்டங்கழுத்து பகுதியில் வியர்வை சுரந்து நீர்ப்பாம்பாய் அவன் தோல் பகுதியில் இறங்கியது. அந்த வியர்வையின் ஒரு துமி அளவை ஆள்காட்டி விரலால் தொட்டு பின் நாவின் நடுவில் வைத்தான். அந்த வியர்வை துமியில் எந்த ருசியும் இல்லை. பத்திய உணவு காரணமாக குறிப்பாக உப்பு கரிக்கவில்லை. அது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்க வேண்டும். அவன் முகத்தில் அதன் நிமித்தமாக ரேகைகள் ஓடி அவன் சிரிப்பது போல் தோன்றியது. அவனுக்குள் இப்போது அவனது குருவான போகரின் கட்டளை குரல் ஞாபக பதிவில் இருந்து ஒலிக்க தொடங்கியது. அஞ்சுகா, நாளை அமாவாசை திதியின் முடிவிலும் பின் பிரதமையின் தொடக்கத்திற்கும் இடைப்பட்ட 60 நிமிட நேரம் வேண்டல் நேரம். அவ்வேளையில் பூகோள ரீதியில் ஒன்றுபட்ட சூரிய சந்திர கலைகள் அசைந்து இடம் வலமாக பிரிந்திடும். அப்போது சுவர் பள்ளியின் ஒட்டிய பாகம் உணரத்தக்க அளவில் அதிர்வுண்டாகி பிரபஞ்சம் முழுக்க பரவும். இந்த காலத்தில் மனதின் எண்ண அலைகளோடு இந்த அதிர்வு கலக்கும் பட்சத்தில் அந்த எண்ண அலை எவர் குறித்ததாக உள்ளதோ அவரை சென்று சேர்ந்து அவர் கவனத்தை நம் பக்கம் ஈர்க்கும். நீ அவ்வேளையில் நம் தண்டவாணி சொரூபம் திருவுரு கொள்ள அம்பிகையை பிரார்த்தித்துக் கொள்வதோடு அதன் தொடர்பான நவ மூலங்களும் பாசானங்களும் மாத்திரை குறைபாடின்றி கிடைத்திட வேண்டிக்கொள். நவமரில் நீ கதிரவன், அதாவது ஆதித்ய பாகம் கொண்டவன். சூரியன் உச்சமிருக்க பிறந்த உன்னை அதனாலேயே என் 9 சீடர்களில் ஒரு சீடனாக கொண்டுள்ளேன். ஒளிக்கூறுகள் உனக்கு முழுமையாக வசப்படும். உன் மூலமே தண்டவாணிக்குள் ஒளிக்கூற்றை சேர்க்க உள்ளேன். எனவே காலத்தை தீரத்தோடு பயன்படுத்து. பிராண காற்றை உபாசனையின் போது 9 அங்குலத்தில் நிலைப்படுத்திக் கொள். காலம் முடியவும் உபாசனை முடிந்து பொதினியில் உள்ள என் குடிலுக்கு வந்து சேர். நாளை உன்னை நான் என் பாஷான பரிசோதனையில் பொன்னனாக்கி பரிசோதிக்க போகிறேன். அஞ்சுகன் என்னும் அந்த இளைஞனுக்குள் போகரின் குரல் ஒலித்து அடங்கவும் அவன் அவர் சொன்னவாறே நடந்து கொள்ள தயாரானான். கீழே விழத் தொடங்கியிருந்த நிழல் நிமித்தமாக அப்போதைய கால நேரத்தை துல்லியமாக அறிந்தவன் அப்போதே அமாவாசை திதி முடிய போவதை உணர்ந்து அந்த யானை தலை பாறை மேல் அப்படியே பத்மாசனமிட்டு அமர்ந்து 9 அங்குலத்திற்கு காற்று உள் செல்லும் அளவு சுவாச கட்டுமானம் செய்து கொண்டு அம்பிகையின் பீஜ மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பித்தான். இன்று அந்த வானம் அத்தனை அழகாய் இல்லை. அங்கும் இங்குமாய் மேக பொதிகள், அவ்வளவுதான். பறவைகளையும் காண முடியவில்லை. பால்கனியில் நின்றபடி சோம்பல் முறித்து கொண்டே பார்த்தபடி இருந்தாள் பாரதி. பால்கனியிலேயே 2 தொட்டி செடிகள் இருந்து அவை வாடி இருந்தன. ஒன்றில் மணி பிளான்ட், இன்னொன்றில் ஊட்டி ரோஸ். இரண்டுமே தண்ணீர் கண்டிராத சோகையில் இருந்தது. அதை பார்க்கவுமே ஒரு சோகம் கலந்த கோபம்தான் அவளுக்குள் முதலில் வந்தது. முதல் காரியமாக தன் படுக்கை அறையில் இருந்த தண்ணீர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை கொண்டு வந்து 2 செடிகளுக்கும் சரிபாதி என்று விட்டாள்.
அப்போது காஃபியோடு வந்த பானுமதியை பார்த்து முறைக்கவுமே பானுவுக்கு புரிந்தது. சாரிம்மா, நேத்து ஆரோக்கியம் வேலைக்கே வரல, நானும் இந்த ரூம் பக்கமே வரலையா, வந்திருந்தா பார்த்து தண்ணீர் விட்டிருப்பேன் என்றான். நம்மள மாதிரிதான் பானு இந்த செடிகளும், நமக்கு வாய் இருக்கு, இதுக்கு இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம் என்றாள் பாரதி. நிறைய வாட்டி இதை சொல்லிட்டீங்கம்மா, மன்னிச்சுக்கங்கம்மா. ஆமா, ஆரோக்கியம் ஏன் வேலைக்கு வரல? அதுக்கு பேத்தி பிறந்திருக்குமா. மை குட்னஸ், ஏன் ஆரோக்கியம் எனக்கு போன் பண்ணல? பண்ணிச்சான், உங்களுக்கு தான் லைன் கிடைக்கலையா. அப்கோர்ஸ், நான் நேத்து போயிருந்த இடத்துல எனக்கு சரியா சிக்னல் கிடைக்கல. போகட்டும், குழந்தை எப்படி இருக்கான் என்று கேட்டாள் பாரதி. அப்படியே செத்து போன அவங்க அப்பனை கொண்டு இருக்குதான், சொல்லி அழுதுச்சு என்றாள் பானு. பானு அறைக்குள் நடந்தபடியே பேச, அவள் கொண்டு வந்த காபியை குடித்தபடியே உடன் நடந்த பாரதி ஆங்காங்கே தான் சேகரித்திருந்த கலைப்பொருட்கள் மேல் லேசாய் படிந்திருந்த தூசியை கவனித்தவளாய் முகம் மாறினாள். பக்கத்துல புதுசா கட்டடம் கட்டுறவங்க பாடா படுத்துறாங்கம்மா, எப்ப பாரு சத்தம், ஒரே தூசி, அதாம்மா என்று பானு அதற்கும் ஒரு சரியான பதிலை சொன்னாள். பின் காத்திருந்து காஃபி டம்ளரை வாங்கி கொண்டு திரும்பி சென்றாள் பானுமதி. பாரதியும் தன் அன்றைய கடமைகளை செய்ய தயாரானாள். டீபாய் மேல் இரவில் தூங்க போகும்போது பல தடவைகளில் ஒரு தடவையாக படித்த பொன்னியின் செல்வன் திரும்ப புத்தக அலமாரிக்குள் போய் அடங்கி கொண்டான். அந்த புத்தகத்தை அலமாரிக்குள் செருகும் போது அந்த நாளைய வாழ்க்கை முறை மனதில் காட்சியாய் விரிந்து, தான் கூட இனி காரை பயன்படுத்தாமல் ஒரு புரவி மேல் ஏறிக்கொண்டு அண்ணா சாலையில் இருக்கும் தனது தமிழ்வாணி வார இதழ் அலுவலகத்துக்கு போய் வந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு வினாடி நினைத்து பார்த்தாள். சுகமான அந்த கற்பனை ஒரு அரை நொடிக்கும் குறைவான சிரிப்போடு முடிந்து போனது. சட்டென்று ஒரு வேகம் அவளுக்குள் தொற்றிக்கொண்டது. அந்த அறைக்குள் சகலமும் நேராக தொடங்கின. சுவர் கடிகாரம் கையிருப்பு நேரத்தை அவளுக்கு உணர்த்தியது. லேப்டாப்பின் அன்றைய டைம் டேபிள் போ, முதலில் குளி என்றது. குளித்து முடித்துவிட்டு வந்து ஜீன்ஸ், டிஷர்ட், போனி டைல், சிகை அழகோடு கழுத்தில் சன்னமான ஒரு குற பெண்மணியிடம் வாங்கிய பவளமாலை என்று மாடியில் இருந்து இறங்கினாள். அற்புதமான சாம்பிராணி வாசம் அவளின் பாட்டியான முத்துலட்சுமி பூஜை அறைக்குள் இருப்பதை உணர்த்தியது. எட்டி பார்க்கவும் கண்ணாலேயே உள்ளே அழைத்து எரியும் கற்பூர சுடரை அவள் முன்னே நீட்டினாள் பாட்டி. அவளும் பாட்டிக்காக கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அப்படியே அதை கீழே வைத்து கன்னத்தில் போட்டுக்கொண்ட முத்துலட்சுமியும் அறைக்கு வெளியே வந்து பாரதியை சற்று உற்று பார்த்தாள். நோ பாட்டி, என் ட்ரெஸ்ஸை பத்தின உன் கமெண்ட் ஆரம்பிச்சிடாத. திஸ் இஸ் வெரி கம்ஃபர்ட் ஃபார் மை செல்ஃப் என்றாள். முத்துலட்சுமி விடுவதாக இல்லை. பருத்தி புடவையில இல்லாத சௌகரியமா இதுல இருக்குன்னு சொல்ற என்று கேட்ட மறுநொடி நெருங்கி வந்து பாட்டியின் உதட்டின் மேல் கை வைத்து செல்லமாய் இதற்கு மேல் பேசாதே என்று தடுத்தவள், ஆமா, டெல்லியில இருந்து டாடி வந்துட்டாரா என்று கேட்ட போதே ஒருவித சென்ட் வாசம் மூக்கை ஊடுருவவும் அது அவள் அப்பா தவறாமல் போட்டுக்கொள்ளும் சென்ட் என்பதை உணர்ந்தவளாக, என்ன எனக்கு முந்தி ரெடி ஆயிட்டாரு, ரொம்ப சுறுசுறுப்பான எம்பியா மாறிட்டு வராரே என்கிற கமெண்டோடு டைனிங் டேபிளை நோக்கி நடந்தாள். அவள் அப்பாவான பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா மகேந்திரனும் முழுக்கை வெள்ளை சட்டையை ஏற்றி விட்டபடி டைனிங் டேபிளில் சாப்பிட அமர்ந்தார். ஹாய் டாட். ஹாய் கியூட், எனக்காக வெயிட்டிங்கா என்று கேட்டார். அப்கோர்ஸ், உட்காருங்க, நிறைய பேசணும். அவரும் உட்கார்ந்தபடியே, தெரியுமா நீ என்ன கேட்க போறேன்னு, பார்லிமெண்ட்ல நான் என்ன பேசினேன், ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்ப, ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா உங்களுக்கு தான் எல்லாம் தெரிய வந்திருக்குமே என்றபடியே முத்துலட்சுமி போட்ட இட்லியை விண்டு சட்டினியோடு புரட்டி சாப்பிட ஆரம்பித்தார் ராஜா மகேந்திரன். பதிலுக்கு ஏதோ கேட்க நினைத்தவளை முறைத்த முத்துலட்சுமி, பேசாம சாப்பிடு பாரதி, உடம்புல சாப்பிடுறது ஒட்ட வேண்டாமா என்றாள். இடையிட்டது ராஜா மகேந்திரனின் கைபேசி. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது எனும் TMS குரலிலான ரிங்டோன் காதருகே செல்லவும் முடிந்து போனது. யார் என்ன பேசினார்களோ தெரியாது. முகத்தில் அதுவரை நிலவி வந்த ஒருவித சாந்தம் கலைந்து கலக்கம் தெரிய தொடங்கியது. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன் என்றபடியே அந்த ஐபோனை டேபிள் மேல் வைத்தார் ராஜா மகேந்திரன். டாட், எனிதிங் ராங்? கொள்ளு சூப்பை அருந்தியபடியே கேட்டாள் பாரதி. நத்திங், எ ஸ்மால் த்ரெட். தனியா எங்கேயும் போகாதீங்கன்னு IG ஆபீஸ்ல இருந்து வார்னிங். உங்களுக்கு அத்ரெட்? சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவேங்கிற பொறாமையில சிலர் பூச்சி காட்டுறாங்கம்மா என்றார். யார் டாடி அவங்க? உனக்கு எதுக்குமா அதெல்லாம்? இதெல்லாம் அரசியல்ல ரொம்ப சகஜம். பேச்சோடு எழுந்து கொண்டு வாஷ் பேஷன் பக்கம் போனார். மகேந்திரன் பாதி கூட சாப்பிடவில்லை. திரும்பி வந்து அந்த ஐபோனை எடுத்துக்கொண்டு அவரது அலுவலக அறை நோக்கி நடந்தார்.
அவர் மறையவும் முத்துலட்சுமி ஆரம்பித்தாள். உன் அப்பன் எப்படியும் இந்த வருஷம் சொந்தமா காலேஜ் கட்ட அஸ்திவாரம் போட்டுடணும்னு துடிக்கிறான். அதுக்கான இடம் வாங்குறதுலதான் பிரச்சனை. அந்த இடத்துக்கு போற வழியில அரசியல்வாதிகளோட ஆக்கிரமிப்பு கொஞ்சம் இருக்கு போல. மத்தியில இருந்தே பிரஷர் கொடுத்து ஆக்கிரமிப்புகளை எல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சிருக்கான். அவங்க சும்மா இருப்பாங்களா? வெட்டுவேன் குத்துவேன்னு தொடங்கிடுவாங்களே. முத்துலட்சுமி மகேந்திரன் சொல்லாததை சொல்லி பிரச்சனையின் தன்மையை புரிய வைத்தாள். என்க்ரோச்மெண்ட் ப்ராப்ளமா என்று கேள்வியாய் முணுமுணுத்தவள் மீதத்தை தன் பத்திரிகை ரிப்போர்ட்டர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடிவு செய்தாள். பின் சாப்பிட்டு முடித்தவளாக புறப்பட தயாரானாள். பாரதி முத்துலட்சுமி தடுத்தாள். என்ன பாட்டி, உனக்கு இந்த சண்டே லீவு தானே? ஆமா பாட்டி, அதுக்கென்ன? பழனி வர போயிட்டு வரலாமா? பழனி? யூ மீன் பழனி கோயிலுக்கா? ஆமாம்மா, உன் வரையில ஒரு வேண்டுதல் ரொம்ப நாளா பண்ணாம அப்படியே இருக்குமா. என்ன வேண்டுதல்? சொல்வேன், அப்புறம் நீ கத்த கூடாது. இப்படி பாட்டி பீடிகை போடவும், அப்ப நான் கத்தாத மாதிரி சொல்லு. அதுதான் முடியாதே. டைம் ஆகுது பாட்டி, சீக்கிரமா சொல்லு. நீ உன் அம்மா கிருத்திகை விரதம் இருக்கிறப்ப பிறந்தவ, தெரியும் தானே? எத்தனை தடவை தான் சொல்வ பாட்டி, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நம்ம குலதெய்வமே பழனி முருகன் தாம்மா. அந்த முருகனுக்கு முடி காணிக்கை கொடுக்கறது தான் நம்ம பழக்கம். வாட், முடி வெட்டிக்கணுமா? அதிர்ந்தாள் பாரதி. கத்தாம கேளு பாரதி, உன் அப்பனும் என்னை இப்ப திரட்டு அது இதுன்னு ரொம்பவே பயமுறுத்துறான். நீ கூட ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சிக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்ட. அதனால என்ன பாட்டி? குலதெய்வ வழிபாட்டுல குறை இருந்தாதான் இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனை ஏற்படுமா? அந்த முருகனை எல்லாரும் ஒரேடியா மறந்தா எப்படிமா? என்ன பாட்டி நீ பேசுற? நான் வந்து என் தலைமுடிய கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? உனக்கே இது ஒரு வடிகட்டின முட்டாள்தனமா தோணல? காலம் காலமா நடக்கிற ஒரு விஷயத்த முட்டாள்தனம்னு எல்லாம் சொல்லாத பாரதி. ஒவ்வொரு நாளும் திருப்பதியிலையும் பழனியிலையும் ஆயிரக்கணக்கில் முடி காணிக்கை தர்றாங்க. அப்ப அவங்களாம் முட்டாள்களா? ஐயோ பாட்டி, எனக்கு விவரம் தெரியறதுக்கு முந்தையே நீ இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். இப்ப என்னை கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தெரியாமத்தான் கேக்குறேன். இந்த உலகத்தையே படைச்சதா சொல்லப்படுற கடவுளுக்கு போயும் போயும் அல்பமா தலைமுடியா தருவாங்க. இது என்ன பழக்கம் பாட்டி? அழுத்துக்கொண்டே தன் ஹேண்ட் பேக்கில் இருந்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு திரும்ப பேக்கை மூடியவள் பை என்றபடி புறப்பட்டாள். அதற்கு மேல் அவளிடம் பேச முடியாது. பேசினாலும் நின்று அவள் கேட்க மாட்டாள் என்று முத்துலட்சுமிக்கு தெரியும். துரியானந்தத்தின் அந்த பழைய சாமான் மற்றும் பழைய புத்தக கடை மயிலாப்பூர் லஸ் பகுதியில் இடங்கோடான ஒரு பிளாட்பார கடையாக விரிந்து கிடந்தது. ஒரு புறம் ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், ரமணிச்சந்திரன் போன்றோர் முகம் நாவல் அட்டையில் சிரித்தபடி கிடக்க, மறுபுறம் தேவி பாகவதம், அபிதான சிந்தாமணி, விக்ரமாதித்தன் கதை, அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற தடித்தடியான புத்தகங்கள் எல்லா பக்கங்களும் பழுப்பேறி போய் முனைகள் ஒடிந்திருந்தன. பக்கத்திலேயே வால்காவில் இருந்து கங்கை வரையில் தொடங்கி ஹிட்லர் வரலாறு வரை என்று உலக சரித்திரத்தை சொல்லும் நூல்கள். இத்தனைக்கும் நடுவில் பல்லாங்குழி, ஊஞ்சல் பலகை, பாதாள கரண்டி, உண்டியல், லாந்தர் விளக்கு, பரமபத அட்டை, வீடு காலி செய்யும் போது வேண்டாம் என்று கருதி தூக்கி போட்ட பொருட்களும் கிடந்தன. ஒரு ஓரமாக உடைவாள் ஒன்றும் கிடந்தது. 2 அடி நீளத்தில் செப்பு தகட்டு உரைக்குள் வேலைப்பாடுள்ள கைப்பிடியோடு கிடந்த அதை புத்தகம் வாங்க வந்திருந்த ஒருவர் கவனித்து எடுத்தார். அந்த உடைவாள் நல்ல கனத்தோடு இருந்தது. என்ன துரியானந்தம், அந்த காலத்து கத்தியாட்டம் இருக்குது, எங்க கிடைச்சிச்சு என்று கேட்டபடியே உரையில் இருந்து வாளை உருவ முயன்றார். சட்டென்று வராமல் இறுகிய பிடிப்போடு இருந்த கைப்பிடியை தம் கட்டி இழுக்கவும் சரக்கென்று சத்தத்தோடு வெளிப்பட்ட அந்த பளபளப்பான வாழ்முனை மண்டியிட்டு சட்டை போடாமல் பனியனோடு அமர்ந்தபடி இருந்த துரியானந்தத்தின் தோளில் பட்டு ஒரு கோடு போட்டது. போட்ட வேகத்தில் ரத்தம் பீரிட எல்லாம் நொடிகளில் நடந்து முடிந்து விட்டது. வேகமாய் ஒரு கிழிந்த துணியை எடுத்து ரத்தம் கசியும் இடத்தில் வைத்து அழுத்திக் கொண்ட துரியானந்தம், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, பார்த்து உருவ மாட்டீங்க என்று கோபமாய் கேட்டான். சாரி துரியானந்தம், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வெரி சாரி. காயம் பலமா பட்டுருச்சா என்றார். அதுதான் பட்டுருச்சே, அப்புறம் என்ன? இதை யாரு உருவினாலும் ரத்தம் பார்த்திடுது, நான் 8வது ஆள் என்று துணியை அமுக்கியபடியே துரியானந்தம் சற்று வலியை முகத்தில் காட்டினான். அதை கேட்ட நொடி அந்த நபர் அந்த வாளை பீதியோடு பார்த்தார். அதில் அவ்வளவாய் புரியாதபடி அந்த நாளைய தமிழ் வட்டெழுத்துக்கள், 8 கிணறு சுடலைக்கு இட்டமுடன் சமர்ப்பணம் என்கிற எழுத்துக்கள் மட்டும் படிக்க முடிந்ததாயிருந்தது. அடுத்த நொடி அந்த வாளை அந்த பழைய பொருட்களுக்கு நடுவில் போட்டுவிட்டு தொடக்கூடாததை தொட்டுவிட்டவர் போல ஒதுங்க தொடங்கினார்.
துரியானந்தமும் ரத்தத்தை துடைத்து தனக்குத்தானே கட்டுப்போட்டு முடித்திருந்தான். அப்போது பாரதியின் கார் அவன் கடை முன் நின்ற நிலையில் பக்கவாட்டு கண்ணாடி விற்றென்று இறங்கியது. அவளை பார்த்த நொடி, நீ கேட்ட அந்த புத்தகம் இன்னும் வரல பாப்பா என்றான் தோள்கட்டை தொட்டபடியே. தோல்ல என்ன காயம் கேட்டாள் பாரதி. இப்பதான் பாப்பா, தா இந்த கத்தி பட்டுருச்சு என்று உடைவாளை காட்டவும் டிரைவிங் சீட்டில் இருந்தபடியே பார்த்த பாரதி, ஹை அந்த காலத்து கத்தி, எடுத்து வைங்க, நானே வாங்கிக்கிறேன், இப்ப டைம் இல்ல, வரேன், யாருக்கும் கொடுத்துடக்கூடாது என்று சொன்னபடியே காரை கிளப்பினார். அவள் கார் விலகவும் புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்த இன்னொருவர் தன் பங்குக்கு வாளை பார்த்தவராக நெருங்கி சென்று எடுத்து பார்த்தார். பார்த்தபடியே, எங்கேயாவது ஏலத்துல எடுத்தியா என்று கேட்டார். இல்ல சாமி, என் மவன் எங்க இருந்தோ பொறுக்கிட்டு வந்திருக்கான், எண்ணெய் போட்டு சுத்தம் செய்யணும், உரைக்குள்ள பச்சை பிடிச்சு ஒரே இறுக்கமா இருக்குது என்று அவன் சொல்லும் போதே அவரும் அந்த வாளை உருவி பார்க்க முனைந்தார். இந்த முறை வாள் நுனி அவரது வலது புருவத்துக்கு மேல் கீறலோடு பட்டதில் ரத்தம் துளிர்த்து அவரை துள்ள செய்தது. சொல்ல சொல்ல உருவிட்டீங்களா, திரும்பவும் ரத்தமா என்றவன் முன் கத்தியை கீழே போட்டவர் கர்ச்சீப்பை எடுத்து நெற்றி மேல் வைத்துக் கொண்டவர் வேகமாய் புறப்பட்டார். துரியானந்தம் பயத்தோடு அந்த கத்தியை பார்க்க தொடங்கினார். தன் அலுவலகத்திற்குள் நுழைந்த பாரதி தனக்கான உதவி ஆசிரியர் சீட்டிலும் அமர்ந்து லேப்டாப்பையும் திறந்த போது இன்டர்ஹாமில் அமர்த்தல். பெரிய வளையம் தொங்கும் தன் காதை ரிசீவருடன் பொருத்தவும் குட் மார்னிங் பாரதி என்கிற எடிட்டர் ஜெயராமின் குரல் ஒலித்தது. வெரி குட் மார்னிங் சார் என்றார். கொஞ்சம் என் டேபிளுக்கு வரியாமா? வித்தின் 30 செகண்ட் சார் என்ற பாரதி சொன்னது போல 30வது செகண்ட் அவரின் குளிரூட்டமான அறையில் அவர் முன் சென்று நின்றார். பாரதி ஒரு அசைன்மெண்ட் என்றார். சொல்லுங்க சார். யோகா ஸ்காலர் திவ்ய பிரகாஷ் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா சார், அவர்தான் இந்த வாரம் நம்ம கவர் ஸ்டோரி ஹீரோ. நம்ம கவர் ஸ்டோரிக்கு இந்த மனிதரா? ஆச்சரியமாக கேட்டாள் பாரதி. லெப்ட் ரைட் எல்லாம் டிரைவ் பண்ணி யோசிக்காத. நான் கல்கத்தா போயிட்டு பிளைட்ல திரும்பும் போது எனக்கு பக்கத்து சீட்ல ஐயா தான் உட்கார்ந்து இருந்தாரு. 3.5 மணி நேரம் சாலிடா அவரோட கழிஞ்சுது. நான் ஒரு விஷயத்தை நினைக்கும் போதே அதை அப்படியே போட்டு உடைக்கிறாரு. எப்படின்னு கேட்டா, யோகாவுல இது சாதாரணம், எல்லாம் மைண்ட் கான்சென்ட்ரேட் பவர்னு சொல்றார். நீ சொன்னா நம்ப மாட்ட, என்ன இந்த ஆள் பயங்கர உட்டாலக்கடியா இருக்காருன்னு நான் கொஞ்சம் லோக்கலா திங்க் பண்ண செகண்ட், ஒட்டாலக்கடி இல்ல மிஸ்டர் ஜெயராமன், எல்லாமே ஹியூமன் பவர் தான். ஹியர் ஹிஸ் நோ மிஸ்ட்ரி, நோ மேஜிக், எல்லாமே மென்டல் ஸ்ட்ரென்த். இட்ஸ் எ செயின் சயின்ஸ். அதாவது இது ஒரு வகை சாமியார்கள் விஞ்ஞானம்னு சொல்லி என்ன ஒரு உலுக்கிட்டாரு. அப்ப இவரை கொஞ்சம் பிரிச்சு மேயணுமா சார் கேட்டாள் பாரதி. எக்ஸாக்ட்லி, வித்தியாசமா புதுசா விஷயங்கள் கிடைக்கணும். நியூட்ரலா பிஹேவ் பண்ணு, டுபாக்கூருன்னு நினைச்சிடாத, மகானும் கவுந்துடாத. ஓகே சார், நம்ம போட்டோகிராபர் கண்ணனை கூட்டிக்கிட்டு போ என்றார். கண்ணனுக்கு இன்னைக்கு காட்ராக்ட் ஆபரேஷன் சார், லீவு போட்டிருக்கார், நானே போட்டோஸ் எடுத்துடுறேன் சார் என்றாள் பாரதி. டேக் கேர் என்றார். அடுத்த 120வது நிமிடம் ஒரு கோவில் மண்டபத்தில் அவரை பின்பற்றும் ஒரு 30 பேருக்கு விசேஷ பயிற்சியை கொடுத்துவிட்டு வந்து காத்திருக்கும் பாரதியின் முன் உள்ள வெண்மையான மெத்தை மேல் திரிகோண கணத்தில் அமர்ந்த திவ்ய பிரகாஷ், வாமா பாரதி என்றார் மிக இதமான குரலில். 70 வயது இருக்கலாம், ஆனால் 50 தான் இருக்கும் என்று சொல்லும்படியான தேகம். தலைமுடியில் ஒரு முடி கூட விழிப்பில்லை, டையடித்த மாதிரியும் தெரியவில்லை. கண் இரண்டிலும் ஆசிட் விட்டு கழுவினது போல ஒரு சுத்தம். கண்ண கதுப்புகளில் சுருக்கமில்லாத பளபளப்பு, நாசியிலும் ஒரு குத்தாத கூர்மை, நெற்றியில் படுக்கை வாக்கில் விபூதிக்கு பதிலாக ரேகைகள். மொத்தத்தில் தோற்றமே அவர் அசாதாரணன் என்பதை பாரதிக்குள் உணர்த்திய அந்த நொடிகளில் அவர் உன் உண்மையான பேர் கார்த்திகா தானே என்று கேட்கவும் பாரதிக்கு திக்கென்றது. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். உங்க அம்மா கூட ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க இல்ல என்றார். ஆமாம் சார், நான் உங்களை பேட்டி எடுக்க வரேன்னு தெரிஞ்சு என்னை பத்தி யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஜி என்றார். நோ, அந்த ஆக்சிடென்ட் சம்பவம் உனக்குள்ள இப்பவும் அழியாம அப்படியே இருக்கு. உன் அம்மா உயிர் பிரியும் போது கூட கார்த்திகான்னு உன் பெயரை சொல்லிக்கிட்டே தான் செத்திருக்கணும். எனக்கு அந்த குரல் கேட்டது. எனக்கு ஒருத்தரை பத்தி தெரிஞ்சிக்க மற்ற யார் தயவும் தேவையில்லம்மா என்றார். ஆரம்பமே திவ்ய பிரகாஷிடம் அதகலமாக இருந்தது. அவரை அடுத்து எப்படி அணுகுவது என்பதிலும் ஒருவித குழப்பம் அவளுக்குள் ஏற்பட்டது. உன் பாட்டி கூட பழனிக்கு போய் வர ஆசைப்பட்டாங்க இல்ல என்றார். இந்த கேள்வி பாரதியை ஒரு உலுக்கே உலுக்கிவிட்டது. நீ இனிமே அடிக்கடி போயாகணும்.
மாயம்னு மந்திரம்னு முத்திரை குத்தி பயந்தும் அலட்சியமாவும் பாக்குற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில இனி நிறைய நடக்க போகுது. அதெல்லாம் சித்த விஞ்ஞானம்னு சொல்லலாம். நீ பிறந்திருக்கிறதே அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அவர் போட்ட போடில் விக்கித்து நின்றாள் பாரதி. அஞ்சுவன் தியானத்தில் மூழ்க தொடங்கினான். அவன் மனதுக்குள் அம்பிகைக்கு உகந்த பீஜாட்சர மந்திரம் அச்சர பிசகின்றி இடையராது ஒலிக்க ஆரம்பித்தது. ஒரு தைப்பூச நன்னாளில் நவதானியங்களை தரைமேல் பரப்பி அதன் மேல் தன் சீடர்களை பத்மாசனத்தில் அமரச் செய்து அவர்கள் காதுகளில் போகர் அந்த மந்திரத்தை உபதேசித்திருந்தார். அதற்கு முன்பாக சீடர்களிடம் மந்திரம் தொடர்பாக கேள்விகள் எதுவும் கேட்பதாக இருந்தால் கேட்கலாம் என்றும் கூறியிருந்தார். எல்லோரும் சற்று தயங்கிய போது அஞ்சுகன் மட்டும் எழுந்து கை கட்டி நின்றவனாக தனக்கு ஒரு கேள்வி என்பது போல் ஆயத்தமானான். கேள் அஞ்சுகா என்றார். மந்திரம் என்றால் என்னவென்று விளக்க வேண்டும் ஆசானே என்றான். மனத்தின் திறம்தான் மந்திரம் என்றார் போகர். எப்படி என்று தெளிவாக விளக்குங்கள் ஆசானே என்று கேட்டான். விளங்கிக் கொள்ள கடினமானதாகவா இதை நீ கருதுகிறாய் என்று கேட்டார். ஆம் ஆசானே, மந்திரம் சொன்னால் மனதுக்குள் எப்படி திறம் வரும் அல்லது வளரும் எனக்கு புரியவில்லையே என்றான். சொல்லிப்பார், உனக்கு தானாக புரியும் என்றார். அப்படியென்றால் இதை அனுபவித்து பார்த்து மட்டுமே தான் புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டான். ஆமாம், ஆயினும் சுருக்கமாக கூறுகிறேன். இப்படி நான் கூறுவது கூட சரியானதல்ல. சித்தத்தில் எல்லாவற்றையும் அனுபவமாக புரிதல் வேண்டும். எனது வார்த்தைகள் நான் உணர்ந்ததை முழுமையாக உனக்குள் செலுத்தாது. இருப்பினும் கூற முயல்கிறேன். நான் கூறுவதை ஒரு அடிப்படையாக மட்டும் வைத்துக்கொள் என்றார். மனம் என்பது சப்தங்களின் தொகுப்பு. பல்வகை எண்ணங்கள், நினைவுகள், நோக்குகள் என்கிற அதன் சப்த வடிவம் கட்டுப்படுத்தப்பட்டு எண்ணங்களே துளியும் இல்லாத நிசப்தத்துக்கு செல்ல உதவுவதே தியானம். இந்த நிலையை மனோநாசம் என்போம். மனோநாசம் ஆத்ம பிரகாசம், அதாவது மனது நாசமாகி அடங்கி ஒடுங்கினால்தான் உள்ளிருக்கும் ஆத்மாவின் பிரகாசத்தை நாம் உணர முடியும். இந்த பிரகாசத்தை அறியாமலும் உணராமலும் வாழ்ந்து மறைகின்றவர்களே அநேகம். சித்தத்தை ஒடுக்க முனைந்த சித்தனுக்கே இந்த பிரகாசம் புலனாகும். சித்தத்தை ஒடுக்க உதவுவதே மந்திரங்கள். மந்திரம் என்பது சில சொற்களின் சேர்க்கை. அந்த சொற்களை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது பிற எண்ணங்களை விரட்டி மனோ நாசமடைய உதவுவதோடு அப்போது உள்ளே புலப்படும் ஆத்மாவோடும் போய் கலந்துவிடும். இல்லையெனில் நம் உடலின் ஆதார சக்கரங்கள் 7 ஒரு நேர்கோட்டில் தூண்டப்பட்டு அதன் சுழற்சி விசையால் புலன்கள் கூர்மையாகும். இந்த நிலையில் ஒரு பூ பூக்கும் ஓசையை கூட நம் செவி புலன் உணர்ந்துவிடும். எதிரில் நிற்பவரின் மன ஓட்டமும் ஒரு வகை உள் சப்தம் தானே. அது அவர் நம்மோடு பேசியதை போல நம் காதில் ஒலிக்கும். மந்திர தியானம் இப்படி நம் உடம்பின் சக்தியை நமக்கு அறிமுகம் செய்யும். இந்த உடம்பை நீ என்னவென்று நினைத்தாய்? புறத்தில் நீ காண்கின்ற எல்லாமும் அகத்தில் இதனுள்ளும் உள்ளது. மலை, மடு, சமுத்திரம், அருவி, நதி, வெளி, வீச்சு, அமிலம், அமுதம் எல்லாம் தோல் வேய்ந்த இந்த கூட்டுக்குள்ளும் இருக்கிறதப்பா என்றார். இந்த நெடிய விளக்கம் அளித்திருந்த அவர் கருத்தால் அஞ்சுகன் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தவனாய் இப்போது யானை தலை பாறை மேல் மந்திர தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறான். ஆயினும் உள்ளுக்குள் அநேக எண்ணங்கள். மனம் பீஜாட்சரத்தை முணுமுணுக்கும் போதே இந்த எண்ணங்கள் அதற்குரிய வடிவங்களாய் அவன் மனதில் தோன்றி அவனை தொடரவிடாமல் செய்ய பார்த்தன. அதுதான் மனதில் இயல்பும் கூட என்பது தெரியாமல் சில நிமிடங்களிலேயே அமர்ந்த நிலையில் இருந்து எழுந்து விட்டான். என்ன இந்த மனம் இந்த பாடுபடுத்துகிறது? எப்போதோ பார்த்த காட்சிகள், நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் வெள்ளமாய் பெருக்கெடுக்கின்றதே. இந்த வாழ்வுக்கு நான் தகுதி இல்லாதவனோ? அவன் கலங்கி நின்றபோது எதிரில் அந்த மலைத்தளத்தின் ஒற்றையடி பாதையில் புலிப்பாணி எனும் அவனின் சக தோழன் வந்தபடி இருந்தான். இன்று விக்கிப்போடு நின்றவளை சிரித்தபடியே பார்த்த அந்த யோகி, என்னம்மா என்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற ஸ்டார்டிங் ட்ரபிளா? உன்னை பேச விடாம நான் பேசிட்டேனா என்று கேட்கவும் சுதாரித்து தொடங்கினாள் பாரதி. ஆமா சார், என் பாட்டி பழனிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு என்ன கூப்பிட்டாங்க. ஆனா நான் வர முடியாதுன்னுட்டேன். அதை நீங்க அப்படியே சொல்லவும் எனக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு என்றான். நத்திங் மை சைல்ட். முதல் தடவைதான் இந்த அனுபவம் ஆச்சரியம் தரும், அப்புறம் பயத்தை தான் தரும். நானும் முதலா சந்திக்கிறவங்க கிட்டதான் என்னோட இந்த டெலிபதியை கொஞ்சம் சாம்பிள் காட்டுவேன். தட்ஸ் ஆல். பிராக்டிஸ் பண்ணனா உன்னாலையும் செய்ய முடியும் என்றார். அப்ப இது மிஸ்ட்ரி இல்லையா என்று கேட்டார். மிஸ்ட்ரியாவது ஹிஸ்டரியாவது, அவ்வளவு மைண்ட் பவர் என்றார்.
அப்ப இந்த பவரால கோர்ட்ல பொய் சொல்ற குற்றவாளிகளை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி கேட்டாள் பாரதி. தாராளமா, ஆனா அதை விட பெரிய வேலையெல்லாம் இருக்கிறதால நான் அதுக்கெல்லாம் போறதில்லை, யாரும் என்னை கூப்பிடுறதும் இல்லை என்றார். இதை விட பெரிய வேலைன்னு நீங்க எதை சொல்றீங்க சார் என்று கேட்டார். என்னம்மா, நீ உன் பேட்டியை தொடங்கிட்டியா என்று கேட்டார். அது எப்பவோ தொடங்கிடுச்சு சார் என்றார். ஓகே, இப்படி உட்கார்ந்தே பேசலாமா இல்ல நடப்போமா என்றார். உங்க விருப்பம் சார் என்றாள் பாரதி. குருஜின்னு அழகா கூப்பிடு. சார்னா உனக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன், நான் உங்க அடிமைன்னு அர்த்தம் என்றார். ஜீனே கூப்பிடுறேனே. பாரதி குருவை கத்தரித்து மரியாதை மட்டும் தர தயாராக இருப்பதை உணர்த்தவும் அவரும் புரிந்து கொண்டவராய் சிரித்தபடியே ஓகே கேரியான் என்றார். ரொம்ப நன்றி ஜி, என்னை ஆச்சரியப்பட வச்ச டெலிபதி மாதிரி உங்ககிட்ட இன்னும் என்ன மாதிரி சக்தி எல்லாம் இருக்கு ஜி என்றார். இந்த கேள்வியை பாஸ் பண்ணிடுமா, இதுக்கு நான் பதில் சொன்னா எனக்கு தான் கஷ்டம் என்றார். எந்த வகையில என்று கேட்டாள் பாரதி. நான் பூமியில ஓடுற நீரோட்டத்தை என் ஆல்பா பவரால் அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடுவேன். உடனே ஒரு கூட்டம் என்னை தேடி வந்து எங்க தோட்டத்துல எங்க தண்ணி கிடைக்கும்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நிப்பாங்க. கைரேகையும் பார்ப்பேன். உடனே கையை நீட்டி பலன் பார்க்க சொல்லுவாங்க. கை நகங்களை பார்த்தே வியாதியை சொல்லிடுவேன். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என்றார். பூமிக்கு கீழே எவ்வளவோ அடி ஆழத்துல இருக்கிற தண்ணிய எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க ஜி என்று கேட்டான். இந்த கேள்வியே வேண்டாம் நேனே, அப்புறம் எதுக்கு கேட்கிற என்றார். பர்சனலா நான் தெரிஞ்சுக்க கூடாதா என்றாள் பாரதி. அது ஒரு குரு தன் சிஷியனுக்கும் சிஷியைக்கும் சொல்லி தரும் விஷயம். தீட்சைன்னு ஒண்ணு கொடுத்த பிறகுதான் அதையும் சொல்லி தருவோம். உன் வரையில நான் தான் குருஜி இல்லையே, சாதாரண ஜீதானே என்றார். யோகியின் அந்த பதில் ஒரு சரியான மறுப்பாக மட்டுமின்றி பாரதியை கொஞ்சம் குத்தவும் செய்தது. கமான், யோகா பத்தி கேள், சொல்றேன். அவரும் தூண்டினார். யோகா இப்ப ஒரு போர் அடிக்கிற சப்ஜெக்ட் ஜி, நிறைய அதை பத்தி பேசியாச்சு, எழுதியாச்சு. அதோட இப்ப அது ஒரு கார்பரேட் ஆர்ட்டாவும் மாறிடுச்சு. மேல் நாடுகள்ல ஒரு இன்ஜினியர் டாக்டரை விட யோகா டீச்சர் அதிகம் சம்பாதிக்கிறார். நிறைய பேர் கத்துக்கவும் செய்யறாங்க. ஆனா வாழ்க்கையில யாரும் தொடர்ந்து யோகா பண்றதில்லை என்றார். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு சொல்லிடாத, நான்லாம் ரொம்பவே ரெகுலர், என் ஸ்டூடெண்ட்ஸும் ரெகுலர் என்றார். இருக்கலாம் ஜி, ஆனாலும் யோகாங்கிறது அன்றாடம் காஃபி டீ சாப்பிடுற மாதிரி ஒரு விட முடியாத பழக்க வழக்கமா பலர்கிட்ட ஆகிறது இல்லையே என்றாள் பாரதி. என்கிட்ட கத்துக்கோ, நீ ஒரு யோகா அடிக்ட் ஆகி யோகி ஆகி வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்வ என்றார். கிட்டத்தட்ட எல்லா கார்பரேட் யோகிஸும் இப்படிதான் சொல்றாங்க என்றாள் பாரதி. நீ என்னை கார்பரேட் யோகி நான் நினைக்கிற என்று கேட்டார். நீங்க அப்படித்தானே ஜி என்றாள். பைஜாமா, குர்தா, ஸ்பான்டேனியஸ், இங்கிலீஷ், விமான பயணம்னு காலத்தை அனுசரிச்சு வாழ்ந்தா கார்பரேட் யோகியா என்று கேட்டார். அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே ஜி, ஏன் மறுக்கிறீங்க என்றாள் பாரதி. கார்பரேட்னா அது ஒரு வர்த்தகம்மா, வியாபாரம். நான் யோகா வியாபாரி இல்லை. எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்கன்னு நான் என் மாணவர்கள் கிட்ட கேட்டதும் இல்லை என்றார். மன்னிக்கணும் ஜி, நீங்க போட்டிருக்கிறது பிராண்டட் ட்ரெஸ் மெட்டீரியல். ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணதாதான் இருக்கணும். குறைஞ்சது 5000 ரூபாய் இருக்கும். அப்புறம் உங்க கையில இருக்கிற ரோலக்ஸ் வாட்ச் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல வித்தவுட் டாக்ஸ் $2000. உங்க மேல பிராண்டட் சென்ட் வாசனையையும் ஃபீல் பண்றேன். இந்த செகண்ட்ல உங்க மெட்டீரியல் வேல்யூவே இந்திய பண மதிப்புல 50,000 ரூபாய் இருக்கும். பணம் வாங்காம சேவை செஞ்சு எப்படி ஜி இவ்வளவு சௌகரியமா இருக்க முடியும் என்று கேட்டார். அப்ப நான் பொய் சொல்றதா நினைக்கிறியா பாரதி என்று கேட்டார். நம்ப முடியலைங்கிறேன் ஜி, அவ்வளவுதான் என்றார். சரிம்மா, நம்பாதே, நீ எப்படி வேணும்னா நினைச்சுக்கோ என்றார். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்க சொல்வீங்கன்னு நினைச்சேன், ஆனா நம்பாதேன்னு எதிர்பார்க்காத பதில சொல்லிட்டீங்களே என்றாள் பாரதி. நான் எதுக்குமா ப்ரூவ் பண்ணணும்? அப்படி நான் பண்ண முயற்சி செஞ்சா நான் ஒரு சரியான யோகியாவே இருக்க முடியாதே என்றார். நீங்க சொல்றது எனக்கு புரியல. சரியான யோகிக்கும் ப்ரூவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் பாரதி. ஒரு சரியான யோகிங்கிறவன் எல்லாத்தையும் சமமா நினைக்கணும். பிறருடைய அபிப்பிராயங்களுக்காக வருத்தமும் படக்கூடாது, சந்தோஷமும் படக்கூடாது என்றார்.
இது சாத்தியமாஜி என்று கேட்டாள் பாரதி. நான் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பைதபை, பிறப்பாலேயே நான் ஒரு கோடீஸ்வரன். 100 கோடிக்கு மேல சொத்து இருக்குமா? என் மெட்டீரியல் வேல்யூவுக்கு உனக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். பல வருஷங்களுக்கு முன்னால இமயமலை பக்கம் சும்மா ஊரை சுத்தி பார்க்க போனேன். அங்க ஒரு சாமியார சந்திச்சேன். அவர்தான் என் ஞான குரு. சாதாரண திவ்ய பிரகாஷை அவர்தான் யோகி திவ்ய பிரகாஷ்னு மாத்தினார். என் உடம்பு மனசுன்னு எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சார். என் பூர்வ புண்ணியம்தான் காரணம்ங்கிறது பின்னால தெரிஞ்சது. இறப்புக்கு பிறகு கூட வரப்போறது புண்ணியம் மட்டும்தான். அதனால அத உபதேசம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச யோக கலையை மதிச்சு கத்துக்க வர்ற அவ்வளவு பேருக்கும் சொல்லி தர்றேன் என்றார். யோகி திவ்ய பிரகாஷின் சரளமான விளக்கமும் துளியும் பதற்றமில்லாத உடல் மொழியும் பாரதியை மெல்ல கட்டி போட தொடங்கியது. அணுகுமுறைக்கு அவரிடம் வேலையே இல்லை என்பது போலவும் தோன்றியது. தொடக்கத்தில் அதிசயிக்க செய்தவர் அதை தொடராமல் யதார்த்தத்துக்குள்ளும் தத்துவத்துக்குள்ளும் சென்றது இன்னமும் ஆச்சரியப்பட வைத்தது. இப்படிப்பட்டவரை ஒரு மரியாதை நிமித்தமாக கூட குருஜி என்று கூப்பிட தயங்கியதெல்லாம் தவறு போல உணர்ந்தாள். அப்படியே மௌனித்தாள். வேண்டாம் பாரதி, என்னை குருஜின்னு கூப்பிடாம விட்டதை நினைச்சு வருத்தம் எல்லாம் படாத. அதுல எந்த தப்பும் இல்லை என்று அதற்கொரு பதிலை சொல்லவும் திரும்பவும் ஆடி போனாள். ஜி, உங்க முன்ன உட்கார்ந்து பேசவே பயமா இருக்கு. இப்படி மனசுல நினைக்கிறத அப்படியே சொன்னா எப்படி என்றாள் பாரதி. அதுதான் தொடக்கத்திலேயே சொன்னேனே, முதல்ல ஆச்சரியமா இருக்கும், அப்புறம் பயமா இருக்கும்னு என்றார். எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதில் வச்சிருக்கீங்க ஜி என்றார். உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கில் உண்டாகும். நான் சொல்லல, ஞான கிருக்கன் பாரதி சொல்லி இருக்கான் என்றார். அதனாலதான் ஜி கார்த்திகாவான நான் கூட பாரதியானே என்றாள் பாரதி. தெரியும், வரப்போற நாட்கள்ல நீ என்ன ஆவேண்டும் தெரியும் என்றார். ஜோசியம் சொல்ல போறீங்களா என்றாள் பாரதி. உன் பேட்டிய முடிச்சுக்கோ, உன்னை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன் என்றார். சரி ஜி, முடிச்சுக்கிறேன். என்ன பத்தி என்ன சொல்ல போறீங்க என்று கேட்டாள் பாரதி. அதான் எடுத்த எடுப்புலே சொன்னேனே, மாயம்னு மந்திரம்னு முத்திரை குத்தி பயந்தும் அலட்சியமாகவும் பார்க்கப்படுற பல விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில சந்திப்பேன்னு என்றார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் பாரதி. சொல்றேன், அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய் என்றார். இதுக்கு எதுக்கு சத்தியம் ஜி என்று கேட்டாள். சரி வேண்டாம், விட்டுடு, நானும் சொல்லல என்றார். உடனே இப்படி சொன்னா எப்படி ஜி என்றாள். அப்படித்தான், சில அதிசயங்கள் ரகசியமா மட்டுமே இருக்கணும், இல்லைன்னா அது அதிசயமா நீடிக்காது என்றார். அப்படி என்ன அதிசயம் அது? ஒன்ன சொல்லுங்களேன். சத்தியம் என்றாள் பாரதி. தாங்கள் வாழ்ந்த காலத்துல சுமந்திருந்த இந்த உடம்ப ஒரு கட்டத்துக்கு மேல சுமக்க முடியாம சமாதிக்குள்ள அடக்கிட்டு ஆத்ம உடம்போட நடமாடுற சித்தர்களை சந்திக்க நேர்ந்தா அது அதிசயம் இல்லையா? அதுக்காக நீ பழனிக்கு போக போற என்றார். யோகியின் பேச்சு பாரதியை விக்கித்திருக்க செய்தது. வெறித்து பார்த்தான். என்ன பாக்குற? உன்னால அவங்கள நானும் பார்க்க போறேன். நான் உன் எடிட்டரை பார்த்து அவர் உன்னை என்கிட்ட அனுப்பினது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு. இது வெறும் ஆரம்பம்தான், நிறைய இனிமேல் தான் இருக்கு. அவர் அப்படி சொல்லவும் ஆழ்ந்த மௌன வயப்பட்டவள் சில வினாடிகள் கழித்து பேசினாள். இல்ல ஜி, நீங்க கடைசியா சொன்ன சில கருத்துக்களை என்னால ஏற்க முடியாது. என் எடிட்டர் உங்களை பார்த்த பிறகு என்ன அனுப்பியது, நான் உங்களை சந்திச்சது எல்லாமே ரொம்ப தற்செயலான விஷயங்கள். இதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணுங்கிறத என்னால ஏற்க முடியாது. இல்லாத சித்தர்களை பாப்பேன்னு சொன்னதை கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல நான் நடக்கட்டும் பார்க்கலாம்னு சொல்லி ஏத்துக்குவேன். ஆனா எல்லோருடைய வாழ்வும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுங்கிற இந்த தலைவிதி சிந்தனைய நான் வெறுக்கிறேன், மறுக்கிறேன். பாரதி கடகடவென்று பேசினான். எந்த ஒரு சம்பவம் அதனோட தொடர்புடைய ஒரு முந்தைய சம்பவத்தோட தொடர்ச்சி தான். இதுக்கு நடுவுல எதிர்பார்க்காம ஏதாவது நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்லைன்னா இன்சிடென்ட். அவ்வளவுதான், அவ்வளவே தான். சரிம்மா, அடுத்து என்ன எக்காரணம் கொண்டும் சந்திக்க கூடாதுங்கிற உறுதியோட திரும்பிப்போ. அப்படியே நடக்கவும் முயற்சி செய். காலம் என்ன செய்யுதுன்னு பாப்போம் என்றார். இந்த டீல் அவசியம் இல்ல ஜி. வீம்பா நான் உங்களை பாக்குறத தவிர்த்தா நான் நீங்க சொன்ன கருத்துக்களால பாதிக்கப்பட்டுட்டேன்னு ஆயிடும். நான் நானா இருக்கேன். உங்க டெலிபதி பவருக்கு மட்டும் என் சல்யூட். கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் என்றவள் தான் கொண்டு வந்திருந்த டிஜிட்டல் கேமரா மூலமாக அவரை அப்படியும் இப்படியுமாக சுற்றி வந்து சில படங்களை எடுத்துக்கொண்டு அழகாய் கை குலுக்கி விட்டு விடை பெற்றாள். யதார்த்தமாய் அந்த கையை மோர்ந்த போது நல்ல சந்தன வாடை.
அலுவலகம் திரும்பி ஆசிரியர் முன்னால் அவள் வந்து அமர்ந்த போது ஆசிரியர் ஜெயராமன் தன் ஐபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தபடி இருந்தார். பாரதியை உட்கார சொல்லிவிட்டு வீடியோவை தொடர்ந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகே நிமிர்ந்தார். என்ன பாரதி, எந்த வீடியோவை அப்படி பார்த்தேன்னு ஆச்சரியமா இருக்கா என்று கேட்டார். அதெல்லாம் இல்லை சார், கையில செல்போன் இருந்து அதை அளவா பயன்படுத்தினா அதுதான் சார் இன்றைக்கு ஆச்சரியம் என்றார். சரி, நீ போன விஷயம் நல்லபடி முடிஞ்சதா என்று கேட்டார். முடிஞ்சது சார், நல்ல ரிசப்ஷன் என்றார். ஆள் எப்படி, நல்ல மனுஷனா இல்ல அப்படி இப்படியானதானே கேக்குறீங்க என்று கேட்டார். ஆமா, நல்ல மனுஷன் சார், அதே சமயம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படியும் சார் என்றார். இது என்ன புதுமையான விளக்கம் என்று கேட்டார். கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் சார். யோகாவை ஒரு முகமுடியா போட்டுக்கிட்டு பின்புலத்துல வேற நோக்கங்கள் கொண்டு நடக்கிற ஒரு மனிதரா என்னால அவரை நினைக்க முடியல. ஆனா ரொம்ப பழைய மரபு சார்ந்த மனுஷனா தான் தெரிகிறார். தலையெழுத்து கைரேகைன்னு அதுக்கான தடயங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சது. ஆனா ரொம்ப தெளிவா தன் வேலைகளை செய்யறார் என்றார். அது சரி, நம்ம மனசுல இருக்கிறத எப்படி அவ்வளவு துல்லியமா அவரால் சொல்ல முடியுது என்று கேட்டார். அவரே அதை டெலிபதின்னு சொல்லிட்டார் சார். பிராக்டிஸ் பண்ணா நம்மாலையும் முடியுங்கிற மாதிரி சொன்னார். அவர் பாஷையில சொல்ல போனா அது ஒரு சித்த விஞ்ஞானம், அதாவது சாமியார்களின் சயின்ஸ் என்றார். உன்னை பத்தியும் ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார். சொன்னாராவா, அடிக்கிட்டார் என்றாள் பாரதி. என்ன என்ன? சாரி சார், எதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணாதான் சொல்லுவேன்னு சொன்னார். முதல்ல மறுத்துதான் பார்த்தேன், அப்புறம் பண்ணிட்டேன் என்றாள். என்ன பாரதி இப்படி கவுந்துட்ட என்றார். கவரல சார், அவர் போக்குக்குத்தான் போய் பார்ப்போமேன்னு போனேன் என்றார். அப்ப அது என்னன்னு சொல்ல மாட்டேன் என்று கேட்டார். அது வேணாம் சார், ஐ வாண்ட் டு கீப் மை வேஸ்ட். ஆனா பொதுவா சில விஷயங்களை சொல்ல முடியும். என் லைஃப்ல நான் அமானுஷ்யமான பல அனுபவங்களுக்கு ஆளாவேன்னு சொன்னார் சார் என்றாள். அது போதுமே, சுவாரஸ்யமா நமக்கு நிறைய ஆர்டிக்கிள் கிடைக்குமே என்றார். மேபி இருக்கலாம். பாரதி தோள்களை குலுக்கி உதட்டை சுழித்து ஒப்புக்கொண்டான். வைதபை, அவர் டெலிபதி பவரால நாம் கவர் ஸ்டோரியா போடுறதுக்கு ஏதாவது பரபரப்பான செய்தி உண்டா என்று கேட்டார். அப்படி எதுவும் இல்லை சார். தன்னை ஒரு யோகா மாஸ்டரா மட்டுமே அவர் ப்ராஜெக்ட் பண்ணிக்க விரும்புறார். இந்த டெலிபதி பத்தி எல்லாம் வெளியே தெரியறத அவர் விரும்பல சார். இன்ஃபேக்ட் எனக்கே அடுத்து அவரை சந்திக்க தயக்கமா தான் இருக்கு. நம்ம மைண்டை அவ்வளவு ஃபாஸ்டா ரீட் பண்ணி போட்டு தாக்குறார் என்றான். யூ ஆர் ரைட், நான் கூட அவர் பக்கத்துல ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்ணிட்டேன். நம்ம சர்க்குலேஷன் பத்தின கவலை, நாம கோர்ட்டுல சந்திக்கிற வழக்குன்னு எதையும் அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நினைச்சு பார்க்கவே பயமா இருந்தது. நம்ம மனசை பத்தி தான் உனக்கு தெரியுமே, எதையெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைப்போமோ அதைத்தான் மனசும் கிளறி கிளறி விடும் என்றார். உண்மைதான் சார், அவரை சந்திச்ச பிறகு மனம் பத்தின என் எண்ணங்கள்ல நிறையவே மாற்றங்கள் என்றாள் பாரதி. மரம் சும்மா இருந்தாலும் காத்து அசைச்சு பார்க்கும்னு சொல்லுவாங்க. மனசும் அப்படிதான், சூழ்நிலை பாதிப்புக்கு ஏற்பதான் மனம் செயல்பட முடியும். போகட்டும், உனக்கு இன்னொரு அசைன்மெண்ட் என்றார். என்ன சார் என்று கேட்டாள் பாரதி. நீ நாளைக்கே பழனிக்கு போகணுமே என்றார். ஆசிரியரின் உத்தரவு பாரதியை ஒரு வினாடி கிறுகிறுக்க செய்தது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.